தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மைகளை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மைகளை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வளர்ச்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வளர்ச்சியும் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்திலே எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரோடு கூட பேசுவோமா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? கடந்து போனதான 7 மாத காலமும் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த 8வது மாதத்தினுடைய காலையிலே அவருடைய சன்னதிக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தயவும் பெரிதாய் இருக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? உன்னதமானவரே உமக்கு மகிமை என்று சொல்லுவோமா? மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நம்முடைய கண்களை கண்ணீருக்கும், நம்முடைய கால்களை இடரலுக்கும், நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கும் தப்புவித்து இந்த ஆலய பிரகாரங்களிலே அவர் வீற்றிருக்கிறதான
பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, உணவு தந்தீர், உடை தந்தீர், உறைவிடம் தந்தீர் ஆண்டவரே. கண்ணீரை கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டத்தையும் பிரயாசத்தையும் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா உம்முடைய தயவு உண்டாயிருந்தது அல்லவோ. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை துவங்கின நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கன்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உணவு தந்தீங்க நன்றி ஆண்டவரே. உடை தந்தீங்க நன்றி ஆண்டவரே. எங்களை கால்களை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. தமக்கு விரோதமாகவும் தம்முடைய நாமத்துக்கு விரோதமாகவும் பாவங்கள் செய்த போது கதங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, துன்பத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாத்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை விட மேன்மையானவர்கள் அநேகம் பேர் இந்த உலகத்தில் இல்லாத பொழுது ஆண்டவரே அற்பர்களும் தூசிகளும் ஒன்று கொதவாத எங்களை வைத்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெரிது அப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையிலே நன்றி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சன்னதிக்கு வருவதற்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. உணவு முடுக்க உடையும் தந்து இந்த ஆலய பிரகாரங்களிலே கொண்டு வந்திருக்கிறல்லவா ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தினால் நிரம்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் நிரம்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் நிரம்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். மாதம் முழுவதும் எங்கள் சபை குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமான நன்மை நிறைந்த நாட்களாக கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தருவீராக. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிற்கிறதான வேளையிலே நம்முடைய இரட்சண சேனை பாடல் புத்தகத்தில் ஒரு பாடலை பாடி ஆராதனையை ஆரம்பிப்போம். பாடல் புத்தகத்திலே 273வது பாடல். கரங்களை தட்டி பாடி கர்த்தர் இயேசு சுவாமி அருள் நாதா கெஞ்சி கேட்கிறே, பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறே, பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள். கெஞ்சினோர் அநேகம் பேரில் தயை காட்டினே, எந்த நிச நம்பினாலும் தள்ளவே மாட்டே. இயேசு சுவாமி
நம் கிரியையாவோ போற்றும் வேறுத்தே நீரே தஞ்சமென்று நம்பி வந்து நிற்கிறே இயேசு சுவாமி பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே தூயரத்தாலேயுனை சுத்தமாகுவே வல்ல ஆவியால் நாளும் காத்து ஆளுவே இயேசு சுவாமி பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. கர்த்தர் 7 மாத காலமும் நம்மோடு கூட இருந்து 8வது மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரோடு கூட ஜெபிப்போமா. ஆண்டவரே 7 மாத காலம் இவங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீர். வந்த ஆபத்துகளுக்கு, சோதனைகளுக்கு, பலவீனங்களுக்கு, அவமானங்களுக்கு, தோல்விகளுக்கு விலக்கு நீர் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தை தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரோடு கூட பேசுவோமா. ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, கெஞ்சினோர் அநேகம் பேரில் தயை காட்டினீர் அல்லவா. எந்த நீசன் அண்டினாலும் தள்ளாதபடி அவனை பாதுகாக்கிறல்லவா, தள்ளவே மாட்டீர் அல்லவா. ஆண்டவரே, இந்த மாதத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும், எனக்கும் என் சபைக்கும், எனக்கும் என் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா. நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காய், சபையிலே அங்கம் வைக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போம். வேலை வாய்ப்புக்கு தேடிக்கொண்டிருக்கிற, திருமண காலங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிப்போமா. தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய அல்லது விண்ணப்பங்களை கேட்க வேண்டும், அவருடைய கூக்குரலை கேட்க வேண்டும். நம்மிடத்திலே யாரேனும் பலவீனப்பட்டிருந்தால் அவளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த கால வேளையிலே இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாய் மாறட்டும். இந்த மாதத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மாதமாய் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை நமக்கு மாற்றி தரட்டும். இந்த மாதத்திலே கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தரும்படியாய் ஜெபிப்போமா. தேசத்திலே அமைதல் உண்டாகட்டும். யுத்தங்களுடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்களில் இருந்து யுத்தங்கள் ஓயப்படும்படியாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். கடந்த நாட்களில் இயற்கையினுடைய சீற்றங்களால், சுனாமி போன்றவைகளிலிருந்து அநேக இயற்கையினுடைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிற வேளைக்காய் தேவ சமூகத்திலே ஜெபிப்போமா. நாம் பாடினதான பாடனுடைய ஒரு சரணத்தையும் பல்லவியை பாடுவோம். பாடன பிற்பாடு உங்களை ஒருவரை சுருக்கமாய் ஜெபிக்கும்படி என்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கெஞ்சினோர் அநேகம் பேரில் தயை காட்டினே எந்த நீசனண்டினாலும் தள்ளவே மாட்டி சேர்ந்து சொல்லுவோமே. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறேன், பாவி என்னை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ராஜா. கர்த்தாவே இந்த புதிய மாதத்தை அப்பா நீர் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் சுமந்து வந்த கிருபைக்காக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை உமது சமூகத்தில் ஆமென் வைக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நாங்களப்பா எங்கள் தேவைகள், எங்கள் விண்ணப்பங்கள் அப்பா, எங்கள் அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் அப்பா உமது ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவாக இறங்குங்கப்பா, தயவாக இறங்கியப்பா ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் அப்பா நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து தாருங்க ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஐயா. அப்பா ஒவ்வொன்றுக்கு நீர் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாங்கள் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்யுங்க ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேரெழுதப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆமென். ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமத்தில் வருகிற ராஜா. இன்னும் வாலிப ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிற அன்பு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக உம சமத்தில் வருகிற ஹல்லேலூயா. இந்த மாதத்திலேயாவது பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்கும்படியான நாட்களை அப்பா நீங்க அமைத்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 பிள்ளைகளுக்காக கூட உம சமத்தில் வருகிற ராஜா. இன்னும் கர்த்தாவே எங்கள் தேசத்திற்காக உம சமத்தில் வருகிறோம். ஆமென். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயற்கையினால எந்த ஒரு அழிவும் வராதபடி என் தேவனே எங்கள் தேசத்தை உமது இரத்தத்தை தெளித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. தேசத்திலே காணப்படுகிற பாவமான செயல்கள் அப்பா அருவருப்புகள் எல்லாவற்றையும் உமது சமத்தில் வைத்து ஜெபிக்கிற ராஜா. இந்த மாதத்திலே காணப்படுகிறதன் எல்லா விதமான விக்கிரமான காரியங்கள் இருந்தப்பா எங்கள் தேசத்தையும் தேச மக்களையும் நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே எங்க ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய பாதைகளை நீங்கள் செவ்வாய்ப்படுத்துங்க ராஜா. உறுதிப்படுத்துங்க ராஜா. ஊழியத்தின் நிமித்தம் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் என் தேவன் தூதனை அனுப்பி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் நாமம் பெரியதப்பா. கர்த்தாவே நீரே ஒவ்வொரு பாதுகாத்து வழிநடத்துங்க ராஜா. கர்த்தாவே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து தாருங்கப்பா. இந்த வாக்குத்தத்தமானது அப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பா ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறதாக அமைத்து தாருங்க ராஜா. கர்த்தாவே வியாதியோடு காணப்படுகிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் கர்த்தாவே எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறதான அன்பு பிள்ளைகளுக்காக குடும்ப சமத்தில் வருகிற ராஜா. கர்த்தாவே நீரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாருங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமது கிருபை உமது இரக்கம் தயவினால் எங்களை முடிசூட்டி கொள்ளுங்கப்பா. கர்த்தரே நீரே மகிமைப்படுங்கப்பா. இந்த ஆராதனையில் உமது நாம மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று அன்பான இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்ததான ஜெபத்தை நிறுத்தி பயபக்தியாய் அறிக்கையிடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறதான் உங்களை வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். 7 மாத காலமும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் வல்லவராய் போதுமானவராயிருந்து 8வது மாதத்தினுடைய முதல் நாள் காலையிலே தேவ சன்னதியிலே கடந்து வரும்படியாய் ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். உபாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடியுள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். உபாகமம்
அல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத வசனங்களை கொண்டு கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. 5வது வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதி எல்லாம் மிகவும் நன்கு அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி தான். நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவரிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஒரு நாள் நம்மை குறைந்து போவதில்லை. ஆமென். கர்த்தரிடத்திலே வருகிற எந்த ஒரு மனுஷனும் குறைந்து போவதில்லை. ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டை மாத்திரம் சொல்லுகிறார், உன் பிதாக்களை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த உபாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் அல்லது உபாகமம் புஸ்தகம் எதை குறிக்கிறது என்றால், 2வது மோசே 2வது முறை ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப சொல்லுகிறதான ஒரு புஸ்தகம் தான். வனாந்தரத்திலே வந்த ஒரு புதிய சந்ததி. ஏனென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சந்ததியானது வனாந்தரத்திலே கிட்டத்தட்ட 40 வருடம் ஆகிறது. அது 38 வருடம் 40 வருடம் ஆகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் எஞ்சி இருக்கிறது. இந்த எஞ்சி இருக்கிற நாட்களில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். யோர்தானுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இனி யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கான காலக்கெடு. அவர்கள் யோர்தானை கடந்தால் புதிய வாக்குத்தத்தத்திற்குள்ளாய் கடந்து செல்வார்கள். யோர்தானு கிக்கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே மோசேயினுடைய ஆயுசு நாட்கள் நிறைவு செய்ய போகிறது. அதற்கு முன்பதாய் தேவன் மறுபடியும் அவர்களுக்கு சொன்னதான வார்த்தையை ஞாபகப்படுத்துகிற ஒரு புதிய சந்ததிக்கு, இவர் உங்கள் பிதாக்களை பார்க்கலாம் என்றால், இவருடைய பிதாக்கள் எப்படி இருந்தார் என்றால் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு என்று சொந்த இடம் இல்லை. அல்லேலூயா. இவருடைய பிதாக்கள் அலைந்து திரிந்தார்கள். இவருடைய பிதாக்கள் என்றால் ஆபிரகாமில் இருந்து பார்க்கும்போது, ஆபிரகாமும் என்ன செய்தான் என்றால், அவனுடைய கல்தேயர் மெசொப்பொத்தேமியாவை விட்டு ஆண்டவர் அவனை அழைத்ததான தேசத்திற்கு நேராய் கடந்து வந்தான். அவனுக்கு என்று ஒரு இடம் இல்லை. அவனுடைய மனைவி மரித்து போன போது மக்பேலாவிலே அவளுக்காக ஒரு நிலத்தை வாங்கினான். அதை தவிர்த்து அவளுக்கு இடமில்லை. ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாகிய 12 பேர் எகிப்துக்கு போனார்கள். யாருக்கும் சொந்த இடம் இருந்தது போல இல்லை. அடுத்ததாக வருகிறது யாக்கோபினுடைய சந்ததி பல்கி பெருகி கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆயிருக்கிறார்கள். 20 லட்சம் பேரும் அடிமைத்தனத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மோசே மூலமாய் அழைத்து வந்து வனாந்தரத்திலே வந்திருக்கிறார்கள். இவர்கள் யோர்தான் இக்கரையிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இனி ஒரு சில நாட்களில் இந்த யோர்தானை கடந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் போக வேண்டும். நீங்க அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கிறதான வேளையிலே இருக்கிறது. அப்போது 28வது அதிகாரம் மிகவும் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ரொம்ப பழக்கமான ஒரு அதிகாரம். அதிலே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கூறியிருக்கிறார். அதற்கு அடுத்து தான் ஆண்டவர் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் வழிதப்பி போனாலும் நான் மறுபடியும் உங்களை கொண்டு வரேன் என்பதை குறித்து சொல்லுகிறதா 30வது அதிகாரத்திலே. 30வது அதிகாரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். நான் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, அதுபோல உன்னையும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. தலைமுறைகள் கடந்து போகலாம், அவருடைய வாக்குத்தத்தம் என்ன செய்வதில்லை, ஒரு நாளும் மாறுவதில்லை. அன்பு தகப்பனே தாயே, உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் உங்களுடைய தலைமுறைக்கும் வந்து பலிக்கும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எந்தராவது சந்ததிக்கு என்றால் அடுத்தடுத்த ஆபிரகாமை கண்களால் பார்க்காத ஒரு சந்ததிக்கு தான் மறுபடியும் சொல்லுகிறார். ஆமென். உங்கள் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு. அப்படி என்றால் ஆபிரகாம் கானான்ல என்ன செய்தான்? இருந்துட்டு தான் மறுபடியும் என்ன செய்தான்? பஞ்சம் வந்து நகர்ந்தான். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர், ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தால், ஆனால் தேசத்தை விட்டு சந்ததி வெளியே போனது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை
பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல, வார்த்தை தவறுகிற தேவனும் அல்ல. அவருடைய இரக்கங்கள் 1000 தலைமுறைக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அக்கிரமங்களை தான் என்ன 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய இரக்கங்களோ 1000 தலைமுறைக்கும் இருக்கிறது. ஆமென். அவர் மறந்து போகவில்லை. மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவளுக்கு தன்னுடைய வார்த்தையை போதிக்கும்பதால் சொல்கிறார், உனக்கு நன்மை செய்யவே உன்னை அவ்விடத்தில் இருந்து மறுபடியும் உன்னுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு கொண்டு வந்தேன். ஆமென். அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த ஜனங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆமென். நமக்கு ஒரு கோத்திரத்தை பத்தி தான் தெரியும். 11 கோத்திரத்தை பத்தி நம்ம இதுவரை படிக்கல. யூத கோத்திரத்தை மட்டும்தான் நம்ம அதிகமா பேசுறோம். இஸ்ரேலர்கள் பேசுறோம். 11 கோத்திரம் இருக்கு. யூதர்கள் என்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா யூதர்கள் அல்லாத லேவியர்கள், சிமியோன், காத், நப்தலி, ஆசேர் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு நாள் கூடி வருவார்கள். வாக்குத்தத்தம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு யூதர்களை மட்டும்தான் தெரியும். இஸ்ரவேலர்கள்ல 12 பேர் உண்டு. ஆமென். யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்குள்ள இருக்கிற ஒரு கோத்திரம் தான். 12 பேர் சிதறி இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் முன்பே சொல்லப்பட்டு, யுத்தம் வந்தால் உங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யணும்? நீ உதவணும். 3 கோத்திரம் யோர்தானுக்கு இந்த பக்கத்துல நின்று, மத்த கோத்திரம் தான் அங்க போயிடுச்சு. கர்த்தருக்கு வரலாறை சொல்றதுக்கான சமயம் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார், உன்னை பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன் என்றால் எல்லா விதத்திலும் ஆண்டவர் பெருக பண்ணி இருக்கிறார். ஆமென். அவர்களுக்கு ஒவ்வொன்றாய் கர்த்தர் பெருக பண்ணார். அடுத்ததாக யோர்தானை தாண்டி கானானுக்குள்ளே வந்தபோது தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை கொடுத்து பெருக பண்ணினார். அல்லேலூயா. குடியிருக்க வீடு இல்லாதவர்களுக்கு குடியிருப்பை கர்த்தர் பண்ணினார். அவர்கள் நடாத திராட்சை தோட்டத்திலிருந்து கனியை புசித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நேரத்திலே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதோ அதை கிளியராக செய்தார். இவர்களுக்கு என்ன செய்ய, ஏன் ஆண்டவர் அப்படி கொடுத்தார் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இந்த நாட்கள் ஆண்டவர் அப்படி தரமாட்டாரா, வேலை செய்யாம சம்பளம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இப்ப இருக்கிற அது அப்படி பண்ண முடியாது. ஆண்டவர் செய்வது இல்லை. அல்லேலூயா. வேலை செய்வதற்கான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். தட்டிலே உணவை எனக்கு தந்து விட்டு ஆண்டவர் எனக்கு ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா, ஆனா ஒரு நாளும் நம்மளும் சாப்பிட மாட்டோம். ஏனென்றால் உணவை உட்கொள்வதற்கான கரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ ஸ்பூன் இருக்கு, சில நிறைய உபகரணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வனாந்திரத்திலே 40 வருஷம் இவர்களுக்கு விவசாயம் தெரியாது. இவர்களுக்கு என்ன தெரியாது? விவசாயம் தெரியும். இவர்களுடைய தொழில் என்ன? ஆடு மாடுகளை மேய்க்கிறதற்கான தொழில். அந்த தொழிலை மாத்திரம்தான் என்ன செய்வார்கள்? இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இவர்களுக்கு கிடைத்திருக்கிற இவர்களுக்கு அந்த வனாந்திரத்தில் 40 வருஷமும் இவங்களுக்கு ஆன்லைன் ஃபுட், அப்படித்தானே, ஹோம் டெலிவரி. எல்லாருக்கும் வீட்டை திறந்து பார்த்ததும் அப்பவே இருந்தே ஹோம் டெலிவரி இருக்கு. என்ன ஹோம் டெலிவரி? வீட்டை வெளியே வந்து பார்த்தா மன்னா இருந்து அதை தான் போஷித்தார்கள் அவர்கள். இங்கே உள்ளே வந்ததுக்கு பிற்பாடு மன்னா என்ன செய்துட்டு ஸ்டாப் ஆயிட்டு அந்த தேசத்தினுடைய கனியை புசிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிற்பாடுதான் என்ன செய்தார்கள்? வேலை செய்தார், விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். அங்கே ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். அல்லேலூயா. அவர்கள் நட்ட அல்லது அவருடைய விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். குடியிருக்க இடத்தை பெருகினார். கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெருக்கத்தை இந்த மாதத்தில் உண்டு பண்ணுவாராக. வருமானங்கள் குறைவாக இருக்கலாம், அதை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. வாழ்க்கையிலே சமாதான குறைவு இருக்கலாம், அதை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஆரோக்கிய குறைவு இருக்கலாம், கர்த்தர் அதை பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இந்த வனாந்திர வழியா இந்த 8 மாதம் பயணத்திலே 7 மாதம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த பயணத்திலே நம்மோடு கூட ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். கீழே அடுத்தடுத்த வேத வசனங்களை கர்த்தர் நம்ம வாசிக்கிறதான வேளை கர்த்தர் சொல்கிறார். 9வது வசனத்திலே
அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததான ஒரு வசனமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மிலே சந்தோஷமாயிருக்கிறதான ஒரு நாட்களை உண்டாக வேண்டும். தொடர்ந்து இதை வாசிக்கிறதான வேளையிலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறுபடியும் அவளுக்கு ஞாபகப்படுத்துற. மோசேக்கு கொடுத்ததான நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய இருதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. 20வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மோசே கடைசியாக ஜனங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதான வார்த்தைகள் மறுபடியும் ஒரு புதிய சந்ததிக்கு சொல்கிறது. ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளா இருக்கிறதான ஒரு பிள்ளைகளுக்கு சொல்கிறதான ஒரு ஆசீர்வாதம். உன் பிதாக்களிடத்திலே கர்த்தர் எப்படி சந்தோஷமா இருந்தாரோ அதுபோல உண்மையிலும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் தீர்க்காயுசையும் ஜீவனையும் தருகிற தேவன். பிதாக்களை அரவணைத்த தேவன். பிதாக்களை கைவிடவில்லை. ஆபிரகாமை கைவிடவில்லை. ஈசாக்கை கைவிடவில்லை. யாக்கோபை கைவிடவில்லை. 12 கோத்திர பிதாக்களை கைவிடவில்லை. இன்னைக்கு அதுல இருக்கிற ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரத்தினுடைய மோசே. அவனையும் ஆண்டவர் கைவிடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மூலமா எல்லா சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு புறப்பட்டு வந்த புற ஜாதியாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அநேகம் பேர் இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்தார்கள். அவருடைய சந்ததி அவருடைய கணக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தை என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். ஆனா இதுல ஒரு வசனம் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த விருத்த சேதனம் என்கிறது வெறும் சரீரத்தில் உண்டாகிறதான ஒரு சடங்காச்சாரம் அல்ல, தேவனோடு செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. இருதயத்திலே தேவனோடு செய்கிறதான ஒரு உடன்படிக்கை. அதுதான் பவுல் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்திலே என்ன செய்யுங்க? விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள். அது வெறும் மாமிசத்திலே உண்டாகிற ஒரு நடவடிக்கை அல்ல. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வருவோம். ஆமென். ஆண்டவரோடு ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் வருவோம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, ஆண்டவரே அறிகிற அறிவிலே நான் பெருகுவேன் ஆண்டவரே, உம்மோடு அதிகமான நேரத்தை செலவிடுவேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை என்னுடைய இருதயத்திலே வைப்பேன் ஆண்டவரே, உமக்குள்ளாய் பலப்படுவேன் என்கிறதான ஒரு உடன்படிக்கை இந்த காலவேளையிலே செய்து கொள்வோம். அல்லேலூயா. 7 மாதங்களும் நாம் எப்படி இருந்துரும் என்பதை கர்த்தர் அறிகிறார். இந்த 8வது மாதத்திலே தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோமா? ஏனென்றால் அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். அவர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். பலவீன பெருக்கம் அல்ல, பலவீனம் மாறும், ஆரோக்கிய பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. கடந்தவர் இந்த மாதங்களிலே வாங்கினதான கடன் பிரச்சனைகளோ போராட்டங்களோ குறைந்து நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாத தேவன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே உடன்படிக்கை செய்து கொள்வோம். என்னென்ன உடன்படிக்கை, என்னென்ன காரியங்கள், என்னென்ன உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்திலே நான் ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்கி இருப்பேன். இந்த விஷயத்துல இன்னும் உம்மிலே பலப்படுவேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதிலே அதிக நேரத்தை செலவிடுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் வாக்கு தந்திருக்கிறல்லவா, அந்த ஆசீர்வாதத்திற்காக அதிக நேரம் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன். உம்முடைய வசனத்தை தியானிப்பேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன்.
உமக்கு மகிமை தருவேன் ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கையை விட்டு நான் ஒரு நாள் விலகி போவதில்லை. என்னுடைய இருதயத்தை விட்டு உம்முடைய வார்த்தை ஒரு நாள் விலக்கி வைப்பதில்லை என்கிறதான உடன்படிக்கைகள் இருக்கிறது. இந்த உடன்படிக்கைகளை கைட்டுக்கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யலாம். அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நன்மை செய்கிற ஆண்டவரை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். நன்மையை எதிர்பார்த்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மேல் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. தேவ சமூகத்திலே ஆண்டவரோடு கூட ஒப்பு கொடுப்போம். ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து வருவோம். இருதயத்திலே தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஆண்டவரே, நான் அடுத்த வாரம் அடுத்த மாதம் காலையிலே வருவதற்கு முன்பதாய் என்னை உடைய சமூகத்திலே பரிசுத்தத்துக்கு நேராய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் விரும்புகிற வாழ்க்கையையும் உம்மோடு கூட நெருங்கி இருக்கிற அனுபவத்தையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 தலைமுறைக்கு மட்டும் எங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறதான நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காலையிலே உம்முடைய திரு சன்னதியிலே வந்து உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறோம். எங்கள் பிதாக்களை பார்க்கலாம் எங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க பண்ணுகிறதான நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபையிலே என்னுடைய சபை ஆரம்பித்த ஜனங்களை பார்க்கலாம் இந்த சபை இந்த நாளிலே பெருக பண்ணியிருக்கல்லவா. நன்றி ஆண்டவரே. இதை விடவும் பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. நாளுக்கு நாள் எங்கள் சபை பெருகட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் சபையிலே நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் சபையிலே மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆசீர்வாதம் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சபையானது உம்மிலே பலப்பட எங்களுக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்க வைக்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. தனித்தனியாய் பெயர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான கஷ்டங்களும் பிரயாசங்களும் மாறி நன்மையும் ஆரோக்கியமும் பெருகட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறுவதாக, பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக, ஆரோக்கிய குறைவுகள் மாறுவதாக, கவலையும் கண்ணீரும் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. படிக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானமும் கிருபையும் ஆரோக்கியமும் பெருகட்டும் ஆண்டவரே. தொழில் செய்வர்களுக்கு தொழிலும் ஆரோக்கியமும் பெருகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல்வேறு தொழில்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாக செய்வீராக. இந்த இயற்கையினுடைய காலநிலை மாற்றங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பலவீனத்தையோ அசதிகளையோ சோர்வுகளை ஏற்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களிலே பலவீனப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ஆண்டவரே. எங்களிலே கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. திருமண காலத்திற்காய் நீண்ட நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வரன் அமையாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கை குறித்த ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தொழிலிலே சம்பள குறைவு முன்னேற்றம் இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். வயதான தகப்பன் தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்திலே சேமத்தை கட்டளையிடும். ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய தயவும் கிருபையும் உண்டாகட்டும். அரசு அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிற அத்தனை ஆண்டவரே தலைவர்களுக்காய், அரசியல் ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவ ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு துறைகளிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நன்மை செய்கிற கர்த்தரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரட்சணிய சேனைக்காய் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில இந்த மாதம் முழுவதும் நடக்க இருக்கிற ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மை செய்து ஊழியத்தை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை முற்றுமுடிய தாழ்த்துற குறிப்பாய் இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையிலே சிரமம் பாராது கடந்து வந்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று சொல்லி ஏங்குகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவளுக்காய் ஜெபிக்கிறோம். அவளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட செய்து கொண்டதான பொருத்தனையோடு கடந்து சொல்கிறோம். எங்களோடு கூட வாரும். இந்த பகற்காலம் முழுவதும் எங்களோடு கூட இரும். கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. அப்பமும் தண்ணீரும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். கிருபை இரக்கம் இந்த நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகம் சமாதானம் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம